தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு $15 மில்லியன் நட்ட ஈடாக வழங்குமாறு ABC செய்தி சேவைக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடுத்துள்ள அவதூறு வழக்கில் இரு தரப்புக்கும் இடையில் ஏற்பட்ட தீர்வின் ஒரு பகுதியாக இந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் ABC நியூஸில் ஒளிபரப்பப்பட்ட அமெரிக்க பிரதிநிதி நான்சி மெஷ் உடனான நேர்காணலில் தொகுப்பாளர் ஜார்ஜ் பென்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் கற்பழிப்புக்கு பொறுப்பு என்று கூறினார். அவதூறான அறிக்கையை வெளியிட்டு ஒளிபரப்பிய ஜார்ஜ் ஸ்டீவனோஸ் மற்றும் ABC நியூஸ் மீது டொனால்ட் ட்ரம்ப் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். $15 மில்லியன் நஷ்டஈடு கூடுதலாக ABC நியூஸ் மற்றும் ஃபென்ஸ் ப்ளோஸ் ஆகிய நீதிமன்றத்தில் நான்சி மெஷுடன் நடத்தப்பட்ட தொடர்புடைய நேர்காணல் தொடர்பாக வருத்தம் தெரிவிக்கும் அறிக்கையை வெளியிட ஒப்புக்கொண்டனர். எவ்வாறாயினும் $15 மில்லியன் இழப்பீட்டுக்கு தொகையை ட்ரம்பிற்கான அதிபர் அறக்கட்டளை மற்றும் அருங்காட்சியகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிதிக்கு நன்கொடையாக வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஒளிபரப்பாளர் $1 மில்லியன் சட்டத்தரணி கட்டணமாக செலுத்த வேண்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அரசு சிரியாவுக்கு நாளை தூதர்கள் குழு ஒன்றை அனுப்ப முடிவு செய்துள்ளது. பிரான்ஸ் அரசு நாளை செவ்வாய்க்கிழமை தூதர்கள் குழு ஒன்றை சிரியாவுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிரியாவில் நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஆராய்வதற்காக பிரான்ஸ் தூதர்கள் குழு சிரியா செல்வதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. என்றாலும் அந்த குழுவினர் யார் யாரையெல்லாம் சிரியாவில் சந்திப்பார்கள் என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. சிரிய ஜனாதிபதியான பஷார் அல் அசாத்துடனான உறவுகளை 2012ஆம் ஆண்டுடன் முறித்து கொண்ட பிரான்ஸ் அதற்கு பிறகு அந்த உறவுகளை சரி செய்ய இதுவரை முயற்சிக்கவே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க பதவியேற்றதன் பின்னர் தனது முதல் வெளிநாட்டு விஜயத்தை இந்தியாவிற்கு மேற்கொண்டுள்ளார். இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் இன்று முற்பகல் மாபெரும் சம்பிரதாய வரவேற்பு இலங்கை ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்டது. இந்தியாவுக்கான அவரது 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் தொடக்கமாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பல ராஜதந்திரிகளுடன் இலங்கை ஜனாதிபதிக்கு அன்பான வரவேற்பு அளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று செப்டம்பரில் பதவியேற்ற ஜனாதிபதி திசாநாயக்கவை இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வரவேற்றனர். சம்பிரதாய வரவேற்பின் போது ஜனாதிபதி முர்முவும் ஜனாதிபதி திசாநாயக்கவும் தத்தமது அமைச்சர்கள், ராஜதந்திரிகள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளை அறிமுகம் செய்து இரு நாடுகளுக்கும் இடையிலான அன்பான உறவுகளை வலியுறுத்தினர். விழாவை தொடர்ந்து ஜனாதிபதி திசாநாயக்க ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீடித்த நட்பை பிரதிபலித்துள்ளது. இந்திய பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான ஹைதராபாத் இல்லத்தில் ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான கலந்துரையாடல் நடைபெறும். குடியரசுத் தலைவர் மற்றும் அவரது குழுவினர் சுமார் மாலை 5:30 மணியளவில் புதுடெல்லியில் உள்ள ராஜேந்திர காந்தி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். நேற்று இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துதல் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை வளர்ப்பதை இலக்காக கொண்ட ஜனாதிபதி திசாநாயக்கவின் வெளிநாட்டு கொள்கை முயற்சிகளில் இந்த விஜயம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக செஸ் சாம்பியன் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வீரரான குகேஷிற்கு டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் உரிமையாளரும் உலக பணக்காரருமான எலான் மஸ்க் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். குகேஷின் எக்ஸ் தள பக்கத்தில் இட்ட பதிவொன்றிற்கு பதிலளிக்கும் போதே எலான் மஸ்க் தனது வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார். உலக டெஸ் சாம்பியன் போட்டி கடந்த 12ஆம் தேதி சிங்கப்பூரில் நடைபெற்றுள்ளது. இந்த போட்டியில் தமிழக வீரனான டி குகேஷ் சீனாவின் டிஎன் லிரோனை எதிர்கொண்டார். 14 சுற்றுகள் கொண்ட போட்டியில்
13 சுற்றுக்கள் முடிவில் இருவரும் தலா 2 சுற்றுகளில் வெற்றி பெற்றிருந்ததுடன் 9 சுற்றுக்கள் சமநிலையில் முடிவடைந்திருந்தது. இந்த நிலையில் 14வது சுற்றில் வெற்றி பெற்றால் சாம்பியன் பட்டத்தை வெல்ல முடியும் என்பதால் இருவரும் வெற்றிக்காக போராடினர். சுமார் 3 மணி நேர போட்டிக்கு பிறகு லிரோன் போட்டியை சமநிலை செய்ய முயற்சித்தார். எனினும் 58வது காய் நகர்த்தலுக்கு பிறகு குகேஷ் வெற்றியடைந்தார். இதனால் 18 வயதான குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தார். சிரியாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 61 ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக சிரியாவின் தென்கிழக்கு பகுதியில் மின் இணைப்புகள் மற்றும் தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத் வெளியேற்றத்திற்கு பின் சிரியா மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் அந்த நாடு 80% இராணுவ நிலைகளை அளித்ததாக தகவல் வெளியாகியது. அந்த நாட்டில் உள்ள அபாயகரமான ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்களின் கையில் போவதை தடுக்கும் வகையில் கடந்த 10 மற்றும் 11ஆம் திகதிகளில் 400க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. இதை இஸ்ரேலிய இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் சிரியாவின் இராணுவ தளவாடங்கள், முக்கிய கட்டடங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக சிரியா நாட்டில் 80% இராணுவ பொருட்கள் இந்த தாக்குதலில் அழிந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரான்சின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மயோட்டா தீவில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சிண்டோ என்னும் புயல் தாக்கியுள்ளது. இப்புயலில் சிக்கி சுமார் 11 பேர் உயிரிழந்துள்ளதோடு 200க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். பல வீடுகள் சேதமடைந்துள்ளன மற்றும் மின் கம்பங்கள், வீதிகள், கட்டிடங்கள் உட்பட பல கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சிண்டோ புயல் மிகவும் சக்தி வாய்ந்த சூறாவளி என கூறப்படுகின்றது. இப்புயலினால் கண்டிப்பாக 100கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.